பார்க்கலாம், நாங்கள் அவங்க பார்க்கலாம், அவங்ககிட்ட தான் கேட்கணும். எங்களோட நிலைப்பாடு தான் நீங்கள் கேட்கணும் காண்டிதான். எங்களோட நிலைப்பாடு தெளிவாக இருக்குது. இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை. அதுதான் எங்களோட நிலைப்பாடும் கூட. அந்த நிலைப்பாடை தான் தெளிவுபடுத்திட்டார் யார் பூச்சாளர் பொறுத்தவரை. அதனால் நீங்கள் அதோட ஃபுல் ஸ்டாப் வச்ச பிறகு மீண்டும் மீண்டும் அதுக்கு வந்து அந்த கொஸ்டினே வர சான்சஸ் இல்லை. நீங்கள் ஏன் நட்டாவை வந்து ஓபிஎஸை பார்க்கல, டிடிவி பார்க்கலன்னா நீங்கள் ஓபிஎஸும் கேட்கணும், டிடிவியும் கேட்கணும். எங்கிட்ட கேட்குறீங்க? இது நாங்கள் தான் வந்து கதவை மூடிட்டோமே. கதவை மூடிட்டோம், கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டோம், பெட்டியை கழட்டி விட்டாச்சுன்னு சொல்லிட்டோம். இதோட பிஜேபியோட ஒட்டுமில்லை உறவு இல்லைன்னு சொல்லிட்டோம். இன்னும் எத்தனை மொழி வேணும் ஒன்றும் உங்களுக்கு? தமிழ்நாடு சொல்லி அரசு சொல்லிச்சு. நேற்று ஒரு அறிக்கை வந்திருக்கு. தமிழ்நாடு பிரதேசத்துடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இந்த தமிழ்நாடு பிரதேசம் தமிழ்நாடு பிரதேஷ். ஆமாம், யார் என்ன புரியல உங்களுக்கு? டெல்லியோடைய காங்கிரஸ் வந்து அறிக்கை வந்திருக்கு. ஆமாம், தமிழ்நாடு பிரதேசத்துடைய காங்கிரஸ் கமிட்டி ஆமாம் தமிழ்நாடு பிரதேஷ். ஆமாம். அப்போ இந்தியை பொறுத்தவரையில் வந்து எந்த நிலையில் நம்ம ஏற்றுக்க முடியாது. இது நீங்கள் ஏன் பிரதேசம் போட்டு நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். அதில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது பிரதேசன்றது தப்பு. என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு, அண்ணா வச்ச பேர் வந்து தமிழ்நாடு. ஏன்னா அந்த தமிழ்நாடை பொறுத்தவரையில் அது பட்டி தொட்டியெல்லாம் வந்து தமிழ்நாடு 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 இதான் ஒழிக்குது. பிரதேசன்றது கிடையாது. அதெல்லாம் வடக்கே தான் பிரதேஷ். தெற்கில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பிரதேசன்ற வார்த்தையே கிடையாது. அடுத்தது இல்லை, இப்போ உங்களை போல தான் நானும் பத்திரிகையில் பார்த்தேன் நான். அதனால் வந்து பொதுவாக எங்கள் தலைமையில் வந்து கூட்டணியில் வர்றதுக்கு எல்லா கட்சியிலும் விருப்பப்படுறாங்க, பிஜேபி தவிர, திமுக தவிர, இல்லையா? அதனால் வந்து புரிஞ்சுப்பீங்க நீங்கள். அதனால் ஒன்றும் தேதியெலாம் இருக்குது. அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அவங்க மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மாவட்டம் சொல்லுங்க. ரேவதி நீங்கள் கேளுங்க. இல்லை, இப்போது நீட்டை பொறுத்தவரையில் வந்து சூதுவாதிகள், சூழ்ச்சிக்காரர்கள் மக்களை வந்து திசை திருப்பி மக்களை ஏமாற்றுகின்ற மோசடி பேர்கள்னா இத்தனை வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் யாருன்னா திமுக. இப்படி வந்து உலகமாக புயலாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீட்டை கொண்டு வந்தே அவங்க தான். மத்தியில் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து யார் திரு காந்தி செல்வன் வந்து மத்திய உள்துறை மத்திய வந்து இணையமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் அன்றைக்கி அந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா ஏன் வந்திருக்காது நீட்டை? அப்போ வந்து யார் இது விதையிட்டது, யார் வித்துட்டது, யார் வந்து அதுக்கு வந்து விதை போட்டது, யார் வந்து அதை வந்து தண்ணி ஊற்றி மரம் செடியாக்குது? அதனுடைய விளைவு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி எங்களை பொறுத்தவரை ஒரே நிலைப்பாடு தான், அம்மா வழியில் நீட் தேவையில்லைன்றது தான் எங்களோட நிலைப்பாடு. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இவங்க வந்து அதை செய்கிறதுக்கு வக்கில்ல. கையெழுத்து வந்து 50 லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு மாநாட்டில் வந்து அந்த கையெழுத்துடைய அட்டைலாம் எப்படியெல்லாம் குப்பைக்கு போச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் மக்களை ஏமாற்றுகின்ற வகையில் தான் இன்றைக்கி வந்து இந்த உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சு இருக்குது. அதே போல் வந்து திமுகவுடைய அந்த கருத்தும் இருக்குது. ஏன்னா இந்த திமுகவுடைய கருத்தும் உதயநிதி ஸ்டாலினா நிச்சயமாக வருகிற பாராளுமன்ற தேர்தலில் ஈடுபட போவது இல்லை. அதனால் வந்து அதாவது பொய் வந்து சொல்கிறதுக்கு அளவு இருக்குது. ஆனால் உலகமாக பொய்யர்னு ஒரு பட்டம் கொடுக்கணும்னா இந்த உதயநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் திமுக தான் கொடுக்கணும். பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி கிடையாதுன்னு பிரிஞ்சிருக்கீங்க, பாஜக விட்டு பிரிஞ்சிருக்கீங்க. இந்த சூழல்ல முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்களும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்களும் சட்டமன்ற வளாகத்திலே சந்தித்து பேசியிருக்கிறாங்க. இது கூட்டணிக்கான ஆரம்பம் திரும்ப தொடங்குதா? இதெல்லாம் வந்து ஒரு பாலிசி ஆஃப் த பார்ட்டி வந்து ஃபேர்மு டெசிஷன் வந்து உறுதியாகிட்டாச்சு. பிஜேபியோட ஒட்டும் இல்லை, உறவில்லை, இல்லவே இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு லாபியில் போய் ஒரு ஃப்ரெண்ட் அடிப்பில் சந்தித்தா ஒன்று அதுக்கு கண், காது, மூக்கு எல்லாம் வச்சு பார்க்கக்கூடாது. ஓகே, சொல்லலாம்.